ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடலுக்குரிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 கைகளையும் யானை முகத்தையும் இளம்பிறை சந்திரனை போன்ற வளைந்த தந்தத்தையும் உடைய சிவபெருமானின் திருமகனும் அறிவின் கொழுந்தாக உள்ளவனுமான விநாயகனை உள்ளத்தில் வைத்து அவன் திருவடிகளையும் போற்றுகின்றேன் அப்படிங்கிறது தாங்க இதுக்கு அர்த்தம். நவம்பர் 8 திங்கட்கிழமை இன்று விநாயகருக்குரிய சங்கடகர சதுர்த்தி வருது. சதுர்த்ததி திதி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை 7/12/2025 இரவு 11:24 மணி முதல் 8/12/2025 திங்கட்கிழமை இரவு 9:51 மணி வரை இருக்குங்க. சங்கடம் அப்படின்னாலே துன்பம் அப்படின்னு தானங்க அர்த்தம். அதே மாதிரி ஹர அப்படின்னாக்கா அழிப்பவர், துன்பங்களை அழிப்பவர், துன்பங்களை நீக்கும் நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. பௌர்ணமி முடிஞ்சு 4ஆம் நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வரும். இன்னைக்கு நம்ம விநாயக பெருமான்கிட்ட வைக்கிற அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும். அதே போல் நம்ம பகவான் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவர், செவ்வாய் மற்றும் புருகண்டி அப்படிங்கிற ஒரு முனிவர், இவங்க எல்லாமே சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து தான் விநாயகரோட அருளை பெற்றார்களாம். முப்பிறவியில் நாம் செய்த வினையின் பயனாக நமக்கு இப்பிறப்பில் சங்கடங்கள் வருங்க. அந்த சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம்னாக்கா, அந்த எல்லா இன்னல்களையும் அந்த விநாயக பெருமான் நீக்கி நமக்கு அளவற்ற நன்மையை தருவாராங்க. முழு முதற் கடவுளான இந்த விநாயக பெருமானுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம விரதம் இருப்பது, விரதம் இருந்து நம்ம வேண்டுதல்களை அவர்கிட்ட வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல்களை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மேலே இன்னொரு தலைவன் இல்லாதவன் அப்படின்னு பொருளாங்க. விக்னகங்களுக்கு எல்லாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயக பெருமான் தான். அதனால தான் நாம் எந்த சுபகாரியங்களை தொடங்கினாலும் முதல்ல அவருக்கு பூஜைகள் செய்கிறோம். எந்த காரியமாக இருந்தாலும் தொடங்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற அவருக்கு உரிய அந்த எழுத்தை நம்ம எழுதிட்டு அப்புறமா தான் நம்ம எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த விநாயக பெருமானை இந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்று அனைவரும் வணங்கி வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். முக்கியமாக சில பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகும். அவங்க இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து அவரை வழிபட்டு வந்தாக்கா, இல்லை முடியாதவங்க வீட்டிலேயே கூட வழிபட்டு வரும் பொழுது அவங்களுக்கு திருமணம் சீக்கிரமே கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கு ஒரு சிறிய பரிகாரம், எளிய பரிகாரம், சிறிய வழிபாடு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். அந்த வழிபாடை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் பூஜை அறை சுத்தம் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒரு மணப்பலகை இருந்தாலும் சரி, நீங்கள் தரையிலனாலும் சரி, இது மாதிரி நம்ம எப்பொழுதும் பிள்ளையார் சொல்லி போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டு ஒரு சின்ன கோலத்தை போட்டுக்குங்க. இது ஒரு சின்ன எளிய பரிகாரம் தான். ஆனால் பலன் பார்த்திங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக பெரிய பலனாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு இந்த கோலத்தை போட்ட பிறகு ஒரு சுத்தப்படுத்தின பித்தளை தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. பித்தளை தாம்பாளத்தில் தான் நீங்கள் இதை செய்யணும். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்குங்க. இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நம்ம மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். அதனால் இது பிள்ளையார் மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா இன்னும் விசேஷம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா. இல்லைன்னா இது மாதிரி மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி அதுக்கு கொஞ்சம் குங்குமம் வச்சுக்குங்க. 1 ரூபாய் காயின் எடுத்துக்குங்க. 1 ரூபாய் காயினை அவர் மேலே இப்படி நான் வைக்கிற மாதிரி வச்சுடுங்க. விநாயகர்னாலே இந்த 1 ரூபா காயின் இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க. 11 ரூபா வைக்கனாலும் அந்த 1 ரூபா காயின் இருக்குங்க. 101 ரூபா வைக்கணும். எவ்வளோதான் இருந்தாலும் அந்த 1 ரூபா காயின் அவருக்கு மிக மிக முக்கியம். அது அதே போல் இந்த அருகம்புல் அவருக்கு அன்றைய நாளில் நம்ம சாற்றி வழிபடுறது அவ்வளோ ஒரு மிகச்சிறந்த பலன்களை நமக்கு தரும். அந்த அருகம்புல்லில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க. விநாயகருக்கு மிக பிடித்தமான ஒன்று இது. அதையும் நீங்கள் அந்த தாம்பாளத்திலேயே வச்சுக்குங்க. இந்த அருகம்பிள்ளையும் அந்த விநாயகர் கூடயே நீங்கள் இதோட சேர்த்து இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கீங்களே அது கூடயே வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விசேஷமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எருக்கம்பூ தாங்க. அந்த எருக்கம்பூவும் அருகம்புல்லும் இல்லாத விநாயகரே கிடையாது. அதனால் அந்த எருக்கம்பூ உங்களுக்கு கிடச்சிச்சினாக்கா ரொம்ப அன்றைய தினம் ரொம்ப விசேஷம் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில். அதனால் அதையும் நம்ம அந்த தாம்பாளத்தில் வச்சிடலாம்.
நம்ம இதை வந்து ஒரு மங்களகரமான காரியத்துக்காக வேண்டுறோம், ஒரு சுப காரியத்துக்காக வேண்டுறோம். இப்போ வந்து இந்த பரிகாரம் வந்து திருமணம் தள்ளி போகிற ஆண் பெண் இருபாலருக்காக தான் இந்த பரிகாரம் செய்கிறது. அதனால் மஞ்சள் கலந்த பச்சரிசி கொஞ்சமாக எடுத்து அதையும் அந்த பிள்ளையாருக்கு கீழே வச்சுக்குங்க. இதை செஞ்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி உங்கள்கிட்ட என்ன நெய்வேத்தியம் இருக்கோ அதை விநாயகர் பெருமானுக்கு அன்னைக்கு வைங்க. முடிஞ்சாக்கா பச்சரிசியில் கொஞ்சமாக வெல்லம் தேங்காய் போட்டு அவருக்கு சின்ன சின்ன மோதகமாக பிடிச்சு வச்சு தீபதூப ஆராதனையை காமிங்க. வேண்டுதல்களை அவர்கிட்ட வைக்கும் பொழுது ஓம் கிளி அங் உங், ஓம் கிளி அங் உங், ஓம் கிளி அங் உங், இது மட்டும்தாங்க. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். ரொம்ப கஷ்டமான மந்திரம் கிடையாதுங்க. ஓம் கிளி அங் உங், இது மட்டும்தான் 108 முறை சொல்லும் பொழுது ஒரு மணி மாலையோ 108 உள்ளதோ, இல்லை 108 பொட்டுக்கடலையோ கொண்டக்கடலையோ 108 எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லும் பொழுது அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிங்க. கண்டிப்பாக அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துருங்க. சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறும். பூஜையை முடிச்சுட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அன்னைக்கு முழுக்க இது வந்து பூஜை அறையிலேயே இருக்கட்டும். மறுநாள் வந்து பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா அந்த மஞ்சளை எடுத்து தினமும் குளித்து முடிச்சுட்டு கடைசியில் குளிச்சுட்டு வாங்க. அந்த பூவையும் அருகம்பிள்ளையும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க, இல்லை நீர்நிலைகளை போடலாம். அந்த அரிசியை வந்து நீங்கள் பறவைகளுக்கு வச்சுடுங்க. ஆண் பிள்ளைகளாக இருந்தாக்கா நீங்கள் அந்த 1 ரூபா காயினை வந்து யாராக இருந்தாலும் எடுத்துருங்க. 1 ரூபா காயினை வந்து நீங்கள் எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க. நகையோ ஏதாவது பொருள் வாங்கும்போது சேர்த்து வாங்குங்க, பொன் பொருள் சேரும் உங்களுக்கு. ஆண்களாக இருந்தால் அப்படியே இது எல்லாத்தையும் காசை மட்டும் எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் அது அந்த பிள்ளையார் வந்து தண்ணியில் கரைச்சி விடுங்க. நீர்நிலைகள் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இதெல்லாம் கால்படாத இடத்துல இந்த பூவையும் அருகம்பிள்ளையும் கால்படாத இடத்துல போட்டுட்டு அரிசியை பறவைகள்கிட்ட வச்சுருங்க. இந்த மஞ்சளை தண்ணியில் கரைச்சி செடிகளில் கால்படாத இடத்துல இருக்கிற செடிகளில் ஊற்றிடுங்க. கீழே கால்படுற இடத்துல இதை வந்து இது விநாயகராக நினச்சி நம்ம வழிபடுறது, அதனால் அது மாதிரி ஊற்றிடாது. முடிஞ்சவங்க இன்றைக்கி விநாயகர் ஆலயத்துக்கு போய் அபிஷேகத்தை பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க. இந்த பூஜையை நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே சூரியன் மறைந்தோடு தாங்க அந்த பூஜையை நீங்கள் செய்யணும். 6 மணிக்குள்ளே இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு வந்து நம்ம பூஜை செய்யக்கூடாது. பெருமான அருளால் உங்கள் வீட்டில் அத்தனை நல்ல காரியங்களும் நடக்கும். நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் விரைவிலேயே வெற்றி பெறும். நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்யுங்க. நினைத்த காரியங்கள் விரைவில் வெற்றி பெறும். இந்த ஒரு எளிய பூஜையை நீங்கள் வீட்டில் 11 வாரம் செஞ்சுட்டு வாங்க. 11 சங்கடகர சதுர்த்திக்கு செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் வேண்டிய சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி அன்றைக்கி ஆலயத்துக்கு போகும்போது அருகம்புல் கிடச்சிச்சின்னாக்கா அருகம்புல் மாலை சாத்திட்டு வாங்க. இல்லை வீட்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அருகம்புலை பறிச்சுட்டு போய் கொடுத்து நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. விரைவிலேயே உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.